இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ரசம் பார்க்க போகிறோம். அதுதான் ஆந்திரா ஸ்டைல் முருங்கைக்காய் ரசம். ரசம்னாலே நமக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரசம். அதுவும் ஆந்திரா ஸ்டைல் கொஞ்சம் காரசாரமான பூண்டு வாசனையோடு சேர்ந்த ரசம். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தூரம் பருப்பு நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். இந்த பவுல் நீங்கள் எல்லாமே பருப்பு, தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்த்து கூட குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் பவுலில் தனியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் போதும். இப்போ கோலி சைஸ் அவ்வளோ புளியை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை மொத்தம் கோர்ஸை இடிச்சுக்கலாம். இப்போ இதில் 4 பல்லு பூண்டு சேர்த்து இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ 4 விசிலுக்கு பருப்பும் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துடுச்சு. பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காயை நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கலாம். மசித்த முருங்கைக்காயை வடிகட்டிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சக்கையை கீழே போட்டுடலாம். இப்போ தக்காளி பருப்பும் மசித்து விட்டுக்கலாம். மசித்த பருப்பை முருங்கைக்காய் தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு சீரகம் பொரியணும். பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம்னா கறிக்கிடும், ரசம் நல்லா இருக்காது. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்த பிறகு முருங்கைக்காய், தக்காளி, பருப்பு மசிச்சு வச்சுருக்கிறது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை.